வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். உங்களோட டிமேட் அக்கௌண்டோட ஹோம் பேஜ் போனீங்கன்னாக்கா ஒரு பாப்அப் வந்துகிட்டே இருக்கும், இன்வெஸ்ட் த்ரூ ஸ்மால் கேஸ் அப்படின்னு. ஸோ நிறைய இன்வெஸ்டர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், அது என்னது அந்த ஸ்மால் கேஸ்? அதுல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அது ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீமா? அதுல என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கு? எவ்வளவு அதுல ஃபீ எடுத்துப்பாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா? ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்மால் கேஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த வீடியோல இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சரை நீங்க பாத்துடலாம். 1979ல சென்செக்ஸ் இந்தியாவுக்கு அறிமுகமான போது, ஸ்டார்ட் பண்ண போது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுல லிஸ்டா இருக்க கம்பெனிஸை நீங்க டைரக்டா சென்செக்ஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வாங்கிடலாம். இதுல ஒரு பெரிய டிராபேக் சேலஞ்ச் என்னன்னா, எந்த கம்பெனி ஹை பெர்ஃபார்மிங் கம்பெனி, எந்த கம்பெனி ஹை குவாலிட்டி, நல்ல சேல்ஸ், நல்ல ரெவென்யூ, நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனி, இது அனலைஸ் பண்றது ஒரு ஆர்டினரி மேனோட ஜாப், ப்ரொஃபஷன், எக்ஸ்பர்டைஸ் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஹை ஸ்கில்டு ஜாப். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 or 25 இயர்ஸ்க்கு ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஈக்விட்டிக்குள்ள வரவே இல்லைங்க. ஈக்விட்டியில 1979ல இருந்து 1995 வரைக்கும் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா தரவு ப்ரொஃபஷனல்ஸ், ஹை எக்ஸ்பர்ட் பீப்புள், அல்ட்ரா HNI பீப்புள், இவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு வந்தது. அப்பதான் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு 20 இல்ல 30 இயர்ஸ் ஆஃப் தரவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இஸ் எ ப்ரொஃபஷனல், எக்ஸ்பர்ட், ஹை ஸ்கில்டு பர்சன். அவர் என்ன பண்ணுவாரு, உங்க மணியை அவர் மேனேஜ் பண்ணுவார். ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ண தேவையில்ல, ஸ்கீமை மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிடுவார். ஸோ இவ்வளவுதான் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி. பட் 2015ல பாத்தீங்கன்னா 3 IITians ஒரு நாவல் ஐடியா ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. எதனால நம்ம வந்து ஒரு டீம் பேஸ்டோ இல்ல ஐடியா பேஸ்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ பிறந்த கம்பெனி தான் ஸ்மால் கேஸ். இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்களா ஒரு ஐடியா, உங்களுக்கு ஹை கன்விக்ஷன் ஐடியா இருந்துச்சுன்னாக்கா உங்களோட ஸ்டாக் பேஸ்கெட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்மால் கேஸ்லயே நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஐடியா பேஸ்டு, டீம் பேஸ்டு ஸ்டாக் பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அதை மட்டுமே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு பேஸ்கெட் இருக்கு, அதுல ரூரல் பேஸ்டு கன்சப்ஷன் அதுக்கு ஒரு பேஸ்கெட் இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒரு பேஸ்கெட் இருக்கு. ஸோ இத மாதிரி நீங்க ஒரு தீமை சூஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் நீங்க. ஸோ இவ்வளவுதான் ஸ்மால் கேஸ். ஸோ ஸ்மால் கேஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க புரோக்கர் அந்த ஸ்மால் கேஸ் கூட டை அப் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. செகண்ட், அப்படி வச்சிருக்காரு, ஏன்னா 70% ஆஃப் லீடிங் புரோக்கர்ஸ் எல்லாருமே ஸ்மால் கேஸோட டை அப் வச்சிருக்காங்க. ஸோ வச்சிருக்காங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்மால் கேஸை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஐடியாஸ், அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த கெமிக்கல்ல அவங்க ஸ்மால் கேஸ்ல ஒரு 3 கேட்டகரியா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், பெயிண்ட்ஸ், ஆர்டினரி கெமிக்கல்ஸ்னு. ஸோ நீங்க அந்த கம்பெனியோட லிஸ்டிங் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வெயிட்டேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா அதுலயே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாக்கா உடனே நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ஸ்மால் கேஸ். ஸோ ஸ்மால் கேஸ்ன்றது வந்து இட் இஸ் அ மிட்வே பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி. என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து ஒரு டைவர்சிஃபைடு டிஸ்கிரிஷனரி இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்கிரிஷனரினாக்கா நீங்க அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுத்துருவீங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கொடுக்குறீங்க, பட் நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஸோ இதுதான் மிட்வே இதுல. நம்பர் 1. நம்பர் 2, மியூச்சுவல் ஃபண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டைவர்சிபிகேஷன். நீங்க ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 50 இல்ல 60 கம்பெனி அந்த பேஸ்கெட்ல இருக்கும், உங்களுக்கு அந்த போர்ட்போலியோல இருக்கும். ஒரு மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அகைன் ஒரு 50 to 55 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அகைன் ஒரு 50 to 55 கம்பெனி. ஸோ என்ன ஆகும்னாக்கா, ஒரு கம்பெனியோட ஏற்றம் இறக்கம் உங்களோட போர்ட்போலியோவை அதிகமா பாதிக்காது. ஆனா இங்க ஸ்மால் கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கான்சென்ட்ரேட்டட் போர்ட்போலியோ. ஒரு ஐடியால பாத்தீங்கன்னா 10 கம்பெனி தான் இருக்கும், இல்ல 12ல இருந்து ஒரு மேக்சிமம் 15 இருக்கும். 10ல இருந்து 15ன்னு வச்சுங்க நீங்க, அவ்வளவுதான். ஒரு ஐடியா பேஸ்டுக்கு 10 கம்பெனிலாம் இருக்கும் அதுல.
இல்ல 12 ஆவரேஜ் வச்சுங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாக்கா உங்க போர்ட்போலியோ ஒரு பெரிய சரிவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய ரிஸ்க். ஏன்னா இந்த அசெட் அலோகேஷன், டைவர்சிபிகேஷன் ரெண்டுமே மிஸ்ஸிங் கம்ப்ளீட்டா அதுல. எதனாலன்னா அது ஒரு ஹை கன்விக்ஷன் ஐடியா. ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்தா பெரிய ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தாலும் பெரிய லாஸா வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க ஒரு பிகினர், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆகணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எதனாலன்னா இன்னைய வரைக்குமே வந்து தேர் இஸ் நோ கம்பேரிசன், கேரண்டீட் கம்பேரிசனே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதிக ரிட்டர்ன் கொடுக்கும், இல்ல ஸ்மால் கேஸ்ல கொடுக்கக்கூடிய பேஸ்கெட் தான் அதிக ரிட்டர்ன் கொடுக்கும்னு தேர் இஸ் நோ கம்பேரிசன் அட் ஆல். In many funds, many schemes, மியூச்சுவல் ஃபண்ட் நிறையவே ஹை பெர்ஃபார்மிங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேஸ்ல இருக்கக்கூடிய பேஸ்கெட்டும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃபீரியர், ஸ்மால் கேஸ் தான் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பட் இட் இஸ் ஆல்சோ a diversification within the portfolio. நீங்க வந்து ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர் ஆயிட்டீங்க, ஒரு பெரிய போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணிட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது யூ கேன் லுக் அட் ஸ்மால் கேஸ் as an another இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் நீங்க எடுத்த உடனே நான் ஸ்மால் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் அப்பிடைட் தேவைப்படும். தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் ஸ்மால் கேஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஐ எம் சதீஷ், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் கால்ட் அன்டோல்ட் வெல்த் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஐ வில் பி கிவிங் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸா இருக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கலாம். நீங்க என்னோட அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் மூலமா ஸ்டாக் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டைரக்டா இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. கனெக்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ இன் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல போர்ட்ஃபோலியோவா இருக்கட்டும், ஈக்விட்டியில இல்ல ஈக்விட்டி ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும். என்னோட ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இட் இஸ் a free. You will learn lot of smarter investments ideas. நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரீயா டிஸ்கஷன் அட்வைசரி கொடுத்துட்டு இருப்பேன். யூ கேன் ஜாயின் அண்ட் டேக் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் மீட் யூ வித் another in video. Thank you. Bye bye.